ஸ்ரீ பக்த புரந்தரதாசர் 13ஆம் பகுதி. குரு வியாச தீர்த்தரிடமிருந்து தாஸ்ய நாமம் அடைந்த தாசர் பாடிய முதல் 2 பாடல்களுமே முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. முதல் பாடலில் தான் இதுநாள் வரையில் வாழ்வின் பொன்னான காலங்களை அநியாயமாக வியர்த்தம் வீண் செய்து விட்டோமே என்கிற ஆழ்ந்த வருத்தத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்த பாடலில் தன் சம்சார சாகரத்திலிருந்து தான் விடுதலை அடைந்து விட்டலன் பதங்களை அடைய விரும்பினால் குரு வியாச தீர்த்தரை சரண் புக வேண்டும் என்று தனக்கு தானே அறிவுறுத்தி கொண்டுள்ளார். இனி அந்த முழு பாடல்களின் பொருளையும் இங்கே காண்போம். கெலவோ மனவே ஹரிபஜனே மாடுவா என்கிற இப்பாடலே தாசரின் முதல் கீர்த்தனையாக அறியப்படுகிறது. அதன் அழகான பொருளாவது: கேளு மனமே கேளு நம் கண்ணன் புகழை பாடு, கேளு மனமே கேளு நம் கண்ணன் நினைவில் வாழு, கருவில் நானும் புகுந்தேன் உருவம் பலவும் கொண்டேன், கதியும் அவனே என்று காலம் கடந்தே உணர்ந்தேன், தனத்தின் பின்னே ஓடி தரித்திரனாய் ஆனேன், தண்டனையாய் அதற்கே உயிர் தரித்தும் மரித்தும் இருந்தேன், மாயையாலே நானும் மூழ்கி என்னை தொலைத்தேன், மாலவனின் பதங்கள் மறந்து நானும் இழைத்தேன், பாவி என்னை காக்க வியாசகுருவும் வந்தார், புரந்தரனின் விட்டலன் பதங்கள் காட்டித் தந்தார். இதனைத் தொடர்ந்து தாசரின் அடுத்த கிருதியான ஆடு ஆடு சந்நியாசியே என்கிற தத்துவார்த்த மிகுந்த பாடலையும் அனுபவிப்போம். ஆடுவாய் நீ சாதுவே ஹரிநாமம் சொல்லியே, ஆடுவாய் நீ சாதுவே பாடுவாய் நீ சாதுவே, புரந்தர விட்டலனை பிரதி தினமும் பாடுவாய் நீ சாதுவே, பொன்னும் பொருளும் உலகில் மின்னல் போலே அற்பம், அண்ணல் நாமம் அதுவே அவனி இதழில் சத்தியம், பிறவிச் சுடலில் சிக்கி வாடிடாமல் நீயும் பரமன் விட்டலன் பதமே பற்று குருவின் அருளால். மேற்படி தாசர் தமது முதல் 2 கிருதிகளின் மூலம் குருவின் துணை கொண்டு தன் மனதை இறைவன் பால் நிலைப்படுத்துவதிலேயே கவனம் செலுத்தினார். 13ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.